இந்த அஞ்சலி வந்துட்டு இப்போ திருந்திட்டா அப்படின்னு சொல்லி ஜானகி வந்து போயினா முழுசா நம்பல அப்படின்னாலுமே ஓரளவுக்கு வந்து நம்பிட்டாங்க. ஏன்னா அதனால தான் வந்து போயினா இங்கிருந்து நம்ம இலக்கியா கிட்ட வந்து போயினா சத்தியம் வாங்கணும் அப்படின்னு வந்து கூட்டிட்டு வந்தவங்க சைலண்டா வந்து போயினா கிளம்பி போக ஆரம்பிச்சுறாங்க. ஏன்னா அஞ்சலி திருந்திட்டா அப்படின்றது எல்லாமே ஓகே தான். அவங்க நம்புறதும் வந்து போயினா ஓகே தான். ஆனா அதே சமயம் வந்து போயினா அஞ்சலி வந்து பண்ண காரியத்தை நம்ம ஜானகி நினைச்சு பார்த்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து போயினா இந்த ஒரு விஷயத்த ஏத்துக்கிட்டு இருக்கவே மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம இலக்கியா கிட்ட வந்து போயினா சத்தியம் வாங்கியே தான் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு கான்பிடென்ட்டோட இருந்திருப்பாங்க. இப்போ நம்ம ஜானகியும் வந்து போயினா இந்த இடத்துல அஞ்சலிய வந்து போயினா திருந்திட்டா அப்படின்னு வந்து நினைச்சிட்டு இருக்கிறதுனால அடுத்தடுத்த பிரச்சனைகள் வந்து போயினா இப்போ பயங்கரமா வந்து போயினா வெடிச்சுக்கிட்டு இருக்கு. உண்மையிலேயே இது எல்லாமே வந்து போயினா ரொம்ப 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 தப்பான ஒரு விஷயம் தான். அது மட்டும் இல்லாம இப்போ கடைசியில ஒரு மாஸ்டர் பிளானே வந்து போயினா நடக்க போகுது. அந்த ஒரு பிளான கேட்டீங்கன்னா நீங்க ஷாக் ஆயிடுவீங்க. ஒரு பக்கம் அஞ்சலி திருந்திட்டா அப்படின்ற மாதிரி தானே நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம கௌதம், இலக்கியா, ஜானகி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நெனச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னொரு ஒரு விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அ கௌதமும், இலக்கியாவும் வந்துட்டு அஞ்சலிய முழுசா நம்புறாங்க. எல்லாமே ஓகே தான். ஒரு பக்கம் நம்ம ஜானகியும் வந்துட்டு அஞ்சலிய நம்பிட்டாங்க. அதுலயும் பிரச்சனை கிடையாது. ஆனா அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி வந்துட்டு "அத்தை என்ன மன்னிச்சிருங்க அத்தை. நான் தப்பு பண்ணிட்டேன்." அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அவ வந்து பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்கறதுக்காக வரும்போது, நம்ம ஜானகிக்கு செம்ம கோவம் வர்றது மட்டும் இல்லாம, இப்போ அந்த அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, உண்டு இல்லன்னு பண்ணிட்டு இருக்காங்க. இது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான விஷயம். ஏன்னா நம்ம ஜானகி வந்து திருந்திட்டாங்க, அதாவது மன்னிச்சுட்டாங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லி ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, சந்தோஷமா இருந்தவங்களுக்கு, இப்போ நம்ம ஜானகி இப்படி பண்றது உண்மையிலேயே அதிக ஒரு அதிர்ச்சிய வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துச்சு. ஏன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, ஏத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாரி நெனச்சிட்டு இருந்தாங்க. ஆனா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே இது எல்லாமே நல்லபடியா நடந்தது மட்டும் இல்லாம, நம்ம ஜானகிக்கு எப்படி இப்படி ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைரவி, அதுக்கப்புறம் அஞ்சலி இவங்களோட 2 பேரோட திட்டமும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வெளிய வர ஆரம்பிச்சுச்சு. அந்த ஒரு காரணத்தினால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே சூப்பராவே வந்து பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல மாசம் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுச்சு. ஒரு பக்கம் நம்ம ஜானகி இருந்துட்டு, என்னையே வந்து பார்த்தீங்கன்னா ஏமாத்தி, என் புள்ள கூட வந்து பார்த்தீங்கன்னா, "நீ ஒண்ணு சேர்ந்துடலாம் நீ பார்த்துக்கிட்டு இருக்கியா? உன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா விட்டா தானே வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்காகும். உன்னெல்லாம் நான் சும்மாவே விட போறது கிடையாது." அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, கழுத்த புடிச்சு நெரிச்சு, "இதுக்கு மேல இந்த வீட்டு பக்கம் வந்து சேந்தன்னு வையேன், உன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் அடிச்சே கொன்னுடுவேன். ஒழுங்கு மரியாதையா திரும்பி பார்க்காம அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, ஓடி போயிடு." அப்படின்ற மாரி வந்து சொல்லி, ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிய வந்து குடுக்குறாங்க. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.